La 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 li la 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 li la 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 li la 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆயுஷ் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அதை பற்றி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ தமிழ்நாடு ஆயுஷ் அப்ளிகேஷன் 8th ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இந்த 3 கோட்டாவுக்கும் 8th ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணாதவங்க போய் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஆயுஷ் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 3 கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணி உங்களோட ரெக்கவர்ட் டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோஸ், சிக்னேச்சர் ஸோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுங்கள். அந்த பேமெண்ட் ப்ராசஸுமே ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு 8th ஆகஸ்ட்டுக்குள்ளே ஃபினிஷ் பண்ண பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ 2 to 3 வீக்ஸ் கழிச்சு இல்லாட்டி ஒரு மந்த்து கூட ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஆயுஷ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டே AACCC கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆல் இண்டியா ஆயுஷ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 ரிசர்வேஷனுக்கு தனி ரேங்க் லிஸ்ட்டு, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனி ரேங்க் லிஸ்ட்டு, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தனி ரேங்க் லிஸ்ட்டு, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தனி ரேங்க் லிஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனி ரேங்க் லிஸ்ட் அப்படி சொல்லிட்டு தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு 1 வீக் கேப் இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம ரேங்க்கு நம்மளோட கம்யூனிட்டி ரேங்க்லாம் இருக்கா, ஸோ நம்ம அப்ளிகேஷன் நம்ம கரெக்டாக அதை அப்ளை பண்ணியிருக்கோமா, ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகத்தில் இருக்கட்டும். ஸோ ரேங்க் லிஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அட்டெண்டிங் கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்கள் பேர் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ வந்திருக்கு, ஜென்ரல் ரேங்க் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் ஒரு வீக் கழிச்சு கண்டிப்பாக கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ரேங்க்லேருந்து இப்போ 2000 3000 ரேங்க்குள்ளே இருக்கவங்க ஃபஸ்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ பேர் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம அப்போ தான் இவங்க சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் தென் சாய்ஸ் லாக்கிங் அண்ட் தென் சீட் அலாட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பேமெண்ட்டு, செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் காலேஜஸ். ஸோ சாய்ஸ் ஃபில் ஆன்லைன் காலேஜஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 5 கவர்மெண்ட் காலேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் யுனானி. ஸோ சித்தாக்கு 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ஆயுர்வேதாக்கு 1 கவர்மெண்ட் காலேஜ், அந்த யுனானிக்கு 1 கவர்மெண்ட் காலேஜ், ஹோமியோபதிக்கு 1 கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இது 5 கவர்மெண்ட் காலேஜ். சித்தாவில் 13 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஆயுர்வேதாவில் 5 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. அண்ட் தென் ஹோமியோபதியில் 11 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ 11 ப்ரைவேட் காலேஜஸ் ஃபார் ஹோமியோபதி. ஸோ இது எல்லாமே கவுன்சிலிங் ஷெடியூலில் கண்டிப்பாக வரும். ஸோ எல்லாருமே உங்களோட பர்டிகுலர் கோர்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உங்களுக்கு இது ஓகே ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம். ஆயுஷில் நான் இது வேணாலும் செலக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆயுஷில் செலக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக சொல்ல போனால் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது சாய்ஸ் ஃபில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிலே அப்போ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் நமக்கு கலெக்ட் ஆச்சுன்னா 5000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் சீட் ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் சீட் நமக்கு கிடச்சிச்சுன்னா அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது சேர்த்து 5000 ஸோ 10,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 15,000 ஸோ டோட்டலாக 25,000 செக்யூரிட்டி டெபாசிட். அதே மாதிரி தான் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் நமக்கு சீட் அலாட் ஆச்சுன்னா
25,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஸ்பெக்டஸை டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வேறு வீடியோஸில் நம்ம வந்து கவுன்சிலிங்கை பற்றி டீட்டெயில்ஸ் பற்றி தென் காலேஜ் டீட்டெயில்ஸில் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து பார்ப்போம். ஸோ அவங்க ஒவ்வொரு ப்ரொசீஜர் தான் இப்போ நடக்கும். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் ரவுண்ட் 2, அதுக்கப்புறம் ரவுண்ட் 3, ரவுண்ட் 4. ஸோ ஸ்டே வேக்கன்சி 2 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது, அப்புறம் ஆல் இண்டியா கோட்டா இருக்குது சைமல்டேனியஸ்லி. ஸோ இது எப்படி நடந்துகிட்டு இருக்கோம், இதுக்கு பேரலாக வந்து AA கவுன்சிலிங் கண்டிப்பாக வந்து நடக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் சீட் அலாட்மெண்ட் எப்படி ஆகுது, ஸோ காம்படிஷன் லெவல் எப்படி இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கிறதுனால கண்டிப்பாக காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ சீட் அலாட் ஆகாதவங்க கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி ஆஃப்லைன்லேயாவது ஆக்சுவலாக சில பேர் வரமாட்டாங்க. ஆக்சுவலாக ரேங்க் லிஸ்ட்லேருந்து பாதி பேர் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ வந்து அவங்களுக்கு வேறு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுனால ஆஃப்லைன் கவுன்சிலிங் வரமாட்டாங்க. ஆனால் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கும் போது காம்படிஷன் கண்டிப்பாக வந்து ஹெவி லெவலாக தான் இருக்க போகுது. ஸோ பி ரெடி தட் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆன்லைன் கவுன்சிலிங் ஆயுஷ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். ஸோ எப்படி ரேங்க் இருக்க போகுது, எப்படி காம்படிஷன் லெவல் இருக்க போகுது, எப்படி கட் ஆஃப் மார்க் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். எம்பிபிஎஸ் பிடிஎஸை வச்சு அடுத்த லெவல் கட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமே தவிர்த்து ஸோ அக்யூரேட்டாக இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்குக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த சீட் அலாட்மெண்ட் மார்க் வைஸ் தான் அவங்க வந்து சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்கன்றதுனால ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர். என்னால் எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஆக்சுவலாக தெரியாதவங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ராஸ்பெக்டஸில் டீட்டெயிலாக கவுன்சிலிங் எப்படி நடக்கும், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4லாம் அதில் டீட்டெயில்டாக இருக்குது. நம்ம வந்து அதை பற்றி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் நிறைய பற்றி நம்ம பேசுவோம். அந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் சித்தர் குரல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்குது. உங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் காய்ஸ். அண்ட் தென் தட்ஸ் இட். டாட்டா, பை பை.